நெல்லையங்க திணற வைத்த தீபக் ராஜ் கொலை போலீஸிடம் சிக்கிய முக்கிய குற்றவாளி. சரிங்களா, ஸ்கெட்சு இவரான்னு சொல்லிட்டுங்க பல விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. சரிங்களா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடிங்க நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் நெல்லை தீபக் ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்ட வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். முக்கிய குற்றவாளிக்கான நவீன் மற்றும் லெப்செட் முருகன் தப்பி ஓட முயற்சியதாக நிலையில் கீழே விழுந்ததால் இருவரும் காயமடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் எப்படின்னா அட்மிட் அனுமதிக்கு பட்டு உள்ளனர். நெல்லை மாவட்டம் 3 அடிப்பு அருகே வாக்கை குளத்தை சேர்ந்தவர் தான் தீபக் ராஜாங்க. வயது 30 வயது. சரிங்களா, நான் ஆல்ரெடி இந்த நியூஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் பார்த்துக்குங்க. சரிங்களா, இவர் கடந்த திங்கட்கிழமை தனது காதலியுடன் பாளையங்கோட்டை அருகே கேடிசி நகரில் உள்ள ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு சென்றிருந்து உள்ளனர். அப்போதுங்க அங்கு வந்த கும்பல் ஒன்று கண்காணிப்பை நேரத்தில் அறிவால் ஹோட்டலுக்கு வாசலில் வைத்து தீபக் ராஜாவை அவரது காதலி முன்பே கழுத்து மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டி சாய்த்து உள்ளனர். ரத்த வெள்ளத்தில் சரிந்த தீபக் ராஜா சம்பவ இடத்திலங்க உயிரிழந்து உள்ளனர். தனது கண் முன்னே காதலனை வெட்டி கொலை செய்ததை கண்டு தீபக் ராஜாவின் காதலி கதறி அழுது உள்ளனர். இது குறித்து தாங்க தகவல் அறிந்து பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல் ஆணையர் துணையர் ஆகாஷ் பத்ரோ உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணை தாங்க தீபக் ராஜா மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜாதி ரீதியாக நடைபெற்ற பல்வேறு குற்ற சமூகங்களுக்கு தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவதுங்க தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இரு சமூகத்துக்கு சேர்ந்தவர் தான் ஜாதி பின்னணியோடு அடிக்கடி மோதி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற இரட்டை கொலை மற்றும் நெல்லை மாவட்டம் தாளையூத்தில் நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்கிலும் தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தீபக் ராஜா கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட தெய்வேந்திர குல வேளார் கூட்டமைப்பு நிறுவனின் பசுபதி பாண்டியனின் மிக ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது. எனவே ஜாதி மோதல் காரணமாகவே தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஆல்ரெடிங்க முன்விரோதம் பகை சொல்லிட்டுங்க காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற ஓட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டு உள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்போதுங்க வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்து உள்ளனர். கொலை வழக்குகள் மூலமாக செயல்பட்டது ஒரு ஃபேமஸான ரவுடியான லெபட் முருகன் மற்றும் நவீன் ஆகிய இருவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தாங்க அவர்கள் உட்பட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். கைது நடவடிக்கையின் போது லெபட் முருகனுக்கும் நவீனுக்கும் தப்பி செல்ல முயன்றதாகவும் அப்போது அவர்களுக்கு கால் மற்றும் கையில் அடிபட்டதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது, சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். தற்போது வரைங்க தீபக் ராஜா கொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளது. தீபக் ராஜாவை கொலை செய்வதற்காக பல லட்சம் ரூபாய் நவீனுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக அவரை நோட்டமிட்டு உள்ளனர். இந்த நிலையில் தாங்க காதலி தோழிகளுக்கு விருந்தளிப்பாக தீபக் ராஜா அவர்களை அழைத்து உள்ளனர். இந்த நிலையில தாங்க காதலின் தோழி ஒருவர் தான் நவீனுக்கு தீபக் ராஜாவுக்கு வருகை தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையே நவீன் தனது ஆட்களுடன் சேர்ந்து ஓட்டல் முன்மதாக காத்திருந்து உள்ளனர். அப்போது தீபக் ராஜா காதலி மற்றும் அவரின் தோழிகளோடு வந்தபோது அவரை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தாங்க தீபக் ராஜா காதலியுடன் தோழியும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த செய்தி பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க.